ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் ஃப்ரெண்ட்லி டீச்சர். இந்த வீடியோவில் நாம் மகாபாரத கதையில் 16 வயது மட்டுமே ஆன இளைஞனாக இருந்தாலும் பல முன்னணி மாவீரர்களோட துணிச்சலாக போர் செஞ்சு எல்லாருடைய மனதிலையும் நீங்காத இடம் பிடித்த மாவீரன் அபிமன்யுவை பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அபிமன்யு அர்ஜுனன் மற்றும் கிருஷ்ணரோட தங்கையான சுபத்ரையோட மகன், கிருஷ்ணரோட மருமகன். கிருஷ்ணரும் பிற யாதவர்களும் மற்றும் அர்ஜுனனும் சேர்ந்து அபிமன்யுவுக்கு அனைத்து வகையான போர்களையும் பயிற்சி கொடுத்தாங்க. அபிமன்யு 16 வயதுக்குள்ளேயே முன்னணி வீரர்கள்ல ஒருத்தரா அங்கீகரிக்கப்பட்டார். ஒருமுறை சுபத்ரா கர்ப்பமா இருக்கும்போது அர்ஜுனனும் சுபத்ராவும் பேசிக்கிட்டு இருந்தாங்களாம். அப்போ அர்ஜுனன் சக்கர வியூகம்னா என்னன்னு, அந்த சக்கர வியூகத்துக்குள்ள எப்படி நுழையிறதுன்னு சுபத்ரா கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தாராம். அபிமன்யு தன் தாயோட கருப்பையில இருக்கும் போதே சக்கர வியூகத்துக்குள்ள நுழையிற கலையை கத்துக்கிட்டாராம். துரதிருஷ்டவசமா அதுல இருந்து எப்படி மீண்டு வெளியில வர்றதுங்கிற தகவல் அவருக்கு கிடைக்கல. அதுக்குள்ள கிருஷ்ணரை இடைமறிச்சு அர்ஜுனரை வேற வேலையா அழைச்சிட்டு போயிட்டாராம். பாண்டவர்களோட 13வது வருடம் அவங்க எல்லாரும் மறைஞ்சு வாழணும்னு விதி இருந்தது. அப்போ அர்ஜுனன் மத்ஸ்ய ராஜ்யத்துல மறைஞ்சு வாழ்ந்தப்போ அந்த ராஜ்யத்தோட மன்னர் விராட்டரோட மகள் உத்தராவுக்கு தனக்கு தெரிந்த ஆடர் கலையை சொல்லி கொடுத்தாராம். இந்த காலகட்டத்துல கௌரவர்கள் விராட மன்னனோட ராஜ்யத்துல தாக்குதல் நடத்தினாங்க. அப்போ மாறுவேடத்துல இருந்த அர்ஜுனன் கௌரவ படைகளை தகர்க்கிறதுக்கு விராட மன்னனுக்கு உதவி செஞ்சாராம். மாறுவேடத்துல தனக்கு உதவி செஞ்சது பாண்டவர்கள்ல ஒருவரான அர்ஜுனன் தான்னு தெரிஞ்சுக்கிட்ட விராட மன்னர் தன்னோட மகள் உத்தராவை திருமணம் செய்துக்க சொல்லி அர்ஜுனன் கிட்ட கேட்டாராம். ஆனா அர்ஜுனன் தான் உத்தராவுக்கு ஆடர் கலையை கற்பிச்சதுனால உத்தரா தன்னை குருவா மதிக்கிறாங்கன்னு, மேலும் ஒரு ஆசிரியருக்கும் மாணவிக்கும் உள்ள உறவு தந்தைக்கும் மகளுக்கும் உள்ள அன்பை போன்றதுன்னு சொல்லி திருமணத்துக்கு மறுப்பு தெரிவிச்சிட்டாராம். மேலும் தன் மகள் போன்ற உத்தராவை தனது மருமகளா ஏத்துக்க விருப்பப்படுறதா அர்ஜுனன் தெரிவிச்சாராம். விராட மன்னரும் மகிழ்ச்சியோட அர்ஜுனனோட மகன் அபிமன்யுவுக்கு தனது மகள் உத்தராவை திருமணம் செய்து கொடுத்தாராம். அபிமன்யு மகாபாரத போர் நடந்த போது அந்த யுத்தத்துல தானும் கலந்துகிட்டு பல முன்னணி வீரர்களை வீழ்த்தினாராம். பாண்டவர்களோட சேனைக்கு மிகப்பெரிய அழிவை ஏற்படுத்தின பீஷ்மரையே அபிமன்யு தோற்கடிச்சாராம். பீஷ்மருக்கு பிறகு கௌரவர்கள் துரோணாச்சாரியார தங்களோட படைத்தளபதியா நியமிச்சாங்களாம். துரோணர் மாவீரனான அபிமன்யுவை வீழ்த்த திட்டம் போட்டாராம். குருஷேத்திர போர் நடந்த 13வது நாள் கௌரவர்கள் சம சப்தகர்கள்ங்கிற ஒரு பெரும் குழுவை அனுப்பி அர்ஜுனனையும் அவரோட தேரோட்டியான கிருஷ்ணரையும் போர்க்களத்தோட ஒரு தொலைதூர பகுதிக்கு திசை திருப்பினாங்க. இப்படி அர்ஜுனனையும் கிருஷ்ணரையும் எதுக்காக திசை திருப்பினாங்கன்னா, அவங்க 2 பேருக்கு மட்டும்தான் சக்கர வியூகத்துக்குள்ள புகுந்து எப்படி அந்த வியூகத்தை உடைக்கணுங்கிற விஷயம் தெரியும். சக்கர வியூகத்தை உருவாக்குறதுல நிபுணரான துரோணாச்சாரியார் இதனாலதான் அர்ஜுனன் மற்றும் கிருஷ்ணரை தொலைதூரத்துக்கு திசை திருப்பினாராம். பிறகு துரோணாச்சாரியார் சக்கர வியூகத்தை உருவாக்குனாராம். இந்த சக்கர வியூகம் ரொம்ப ஆபத்தானதா கருதப்பட்டுச்சு. இது முழு பாண்டவ ராணுவத்தையும் விழுங்கக்கூடிய அளவுக்கு வல்லமை கொண்டதா இருந்துச்சு. சக்கர வியூகம்ங்கிறது சுழலும் சக்கர வடிவத்துல நகரும் வீரர்களோட ஒரு குழப்பமான ஏற்பாடு. சக்கர வியூக தாக்குதல் ஒரு சூறாவளி மாதிரி எதிரில் இருக்கிறதையெல்லாம் அழிக்க போர்க்களம் முழுவதும் சுழலக்கூடியது. இந்த கொடுமையான சுழல் உருவாக்கத்துக்குள்ள சண்டையிடுறதுங்கிறது மன ரீதியாகவும் பாதிப்பை ஏற்படுத்தணும். இதனால பொதுவா திறமையான மன்னர்கள் போர்க்களத்துல எதிரணியில இருக்கிற பல்லாயிரக்கணக்கான வீரர்களை ஒரே நேரத்துல எளிமையா வீழ்த்துறதுக்கு இந்த சக்கர வியூக முறையை பயன்படுத்துவாங்க. குருஷேத்திர போரோட 13வது நாள் இந்த சக்கர வியூகம் உருவாக்கப்பட்ட உடனே பாண்டவர்களோட இராணுவ படை மிகப்பெரிய அழிவை சந்திக்கும்னு தர்மர் உணர்ந்தாராம். தன்னோட வீரர்கள் இந்த சக்கர வியூக வீரர்களால வேகமா அழிக்கப்படுறத பார்த்த தர்மரும் மற்ற பாண்டவ படை வீரர்களும் என்ன செய்யறதுன்னு தெரியாம திகைச்சு நின்னாங்களாம். கிருஷ்ணரும் அர்ஜுனரும் இல்லாத நேரத்துல இப்படியே சக்கர வியூக தாக்குதல் தொடர்ந்து நடந்தா பாண்டவர்கள் தோற்கடிக்கப்படுவாங்கன்னு உணர்ந்த அபிமன்யு தனக்கு சக்கர வியூகத்தை உடைச்சிட்டு உள்ள போறதுக்கான வழிமுறை தெரியும்னு தர்மர் கிட்ட சொன்னாராம். ஆனா தனக்கு இந்த வியூகத்திலிருந்து வெளியில வரக்கூடிய ரகசியம் தெரியாதுன்னு சொல்லிட்டு தன் தேரோட சக்கர வியூகத்தை உடைச்சிட்டு உள்ள போனாராம். நாங்க எல்லாரும் உன்னை பின்தொடர்ந்து உடனே வியூகத்துக்குள்ள வந்துடுவோம்னு அபிமன்யுவுக்கு வாக்கு கொடுத்த தர்மர் தன்னோட படைகளோட அபிமன்யுவை பின்தொடர்ந்து வந்தாராம். ஆனா தர்மரும் அவரோட அபிமன்யுவை பின்தொடர்ந்து வந்த பாண்டவ படையினரும் ஜெயத்ரதன்கிறவளால தடுத்து நிறுத்தப்பட்டாங்க. இந்த ஜெயத்ரதன் யாருன்னா சிந்து நாட்டு அரசர், கௌரவர்களோட ஒரே தங்கையான துச்சலையோட கணவர்.
முன்னொரு நாள் பாண்டவர்கள் வேட்டைக்கு போயிருந்தப்போ ஆசிரமத்துல தனியா இருந்த திரௌபதிய இந்த ஜெயத்ரதன் கடத்திட்டு போயிட்டாராம். பாண்டவர்கள் திரும்பி வந்து தேர் போன சுவட வச்சு ஜெயத்ரதனோட போரிட்டு ஜெயிச்சுட்டாங்களாம். ஜெயத்ரதனை கைத்துல கட்டி தன்னோட தேர்ல ஏத்தி தர்மர் கிட்ட அழைச்சிட்டு வந்தாராம் பீமன். தர்மரோட ஆணைப்படி ஜெயத்ரதனுக்கு மொட்டை அடிச்சு அவரோட நாட்டுக்கு திருப்பி அனுப்புனாங்களாம். வெக்கத்தோடையும் வேதனையோடையும் தன் சொந்த நாட்டுக்கு வந்த ஜெயத்ரதன் கங்கை கரைக்கு போய் சிவபெருமானை நோக்கி கடுமையான தவம் செஞ்சாராம். சிவபெருமானும் ஒரே ஒரு நாள் மட்டும் பாண்டவர்களை ஜெயிக்க முடியும், அந்த நாள் எதுன்னு ஜெயத்ரதனே முடிவு செஞ்சுக்கலான்னு வரம் கொடுத்தாராம். இந்த வரத்தை பயன்படுத்தி ஜெயத்ரதன் அபிமன்யுவை பின்தொடர்ந்து சக்கரவியூகத்துக்குள்ள நுழைய முயற்சி செஞ்ச பாண்டவ சேனைய தடுத்து நிறுத்திட்டாராம். அபிமன்யு உள்ள போன உடனே சக்கரவியூகம் மூடப்பட்டுருச்சான். அபிமன்யு சக்கரவியூகத்துக்குள்ள பல வலிமை மிக்க மாவீரர்களோட போராடினாரு. தன்னோட வழியில வந்த பல வீரர்களை ஒற்றை கையால கொன்னாரு. இப்படி அபிமன்யுவால கொல்லப்பட்டவர்கள்ல சில முக்கியமான பெரிய வீரர்கள் யார் யாருன்னா துரியோதனனோட மகன் லக்ஷ்மண், அஷ்மகாவோட மகன், ஷால்யாவோட மகன் மற்றும் தம்பி, திரிகலோச்சனா, குண்டவேதி, சுஷேனா, வசதியா, கிரதா, இப்படி இன்னும் பல வீரர்கள். அபிமன்யு கர்ணனை காயப்படுத்தி தப்பி ஓட செய்தாராம். துஷசனாவை போர்க்களத்துல மயக்கமடைய செஞ்சாராம். தன்னோட அன்பு மகன் லக்ஷ்மணோட மரணத்தை பார்த்த துரியோதனன் கடுமையான கோபத்துல முழு கௌரவ படையையும் அபிமன்யுவை தாக்கும்படி கட்டளையிட்டாராம். அபிமன்யுவோட கவச உடைய துளையிடுறதுக்கு முயற்சி செஞ்ச கர்ணன் அது முடியாததுனால சோர்வடைஞ்சு துரோணர் கிட்ட ஆலோசனை கேட்டாராம். சக்கர வியூகத்துக்குள்ள சிக்கி தவிச்சுக்கிட்டு இருக்கிற இந்த நேரத்திலையும் பெரும்பான்மையான கௌரவ சேனைகளுக்கு அழிவை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கிற அபிமன்யுவை பார்த்த துரோணாச்சாரியார் அவரோட ஆயுதங்களை எல்லாம் முதல்ல வீழ்த்தி அபிமன்யுவை நிராயுதபாணியா ஆக்கணும்னு கர்ணனுக்கு ஆலோசனை சொன்னாராம். உடனே கர்ணன் அபிமன்யுவோட அம்புகளை எல்லாம் பின்னாலிருந்து வீசி சிதறடிச்சாராம். கொஞ்ச நேரத்திலேயே அபிமன்யுவோட தேர் உடைக்கப்பட்டு குதிரைகள் கொல்லப்பட்டுருச்சு. இந்த சூழ்நிலையிலையும் அபிமன்யு தேர் சக்கரத்தை கேடயமா பயன்படுத்தி எதிர்த்து போராடினாராம். இந்த கடுமையான நேரத்துல போரோட எல்லா விதிகளையும் மீறி நிராயுதபாணியா இருக்கிற அபிமன்யு மேல கௌரவ படைகள் ஒரே நேரத்துல தாக்குதல் நடத்தினாங்களாம். அபிமன்யு தன்னோட தேர் சக்கரம் துண்டு துண்டா சிதற வரைக்கும் எதிரிகளை சமாளிச்சாராம். தன்னோட உயிர் போறத பத்தியும் கவலைப்படாம கடைசி வரைக்கும் கௌரவ சேனைகளுக்கு ஒரு பெரும் அழிவை ஏற்படுத்தினாராம். அபிமன்யுவை தோற்கடிக்க எந்த வழியும் இல்லாததுனால அவரை விதிகளை மீறி கொலை செய்ய உத்தரவு போட்டாங்களாம் துரோணரும் துரியோதனனும். துரியோதனனோட உத்தரவுக்காக கர்ணன் அபிமன்யுவை தன்னோட வாளால குத்தி கொலை செஞ்சாராம். துரியோதனன், கர்ணன், கிருபாச்சாரியார், துரோணாச்சாரியார், துச்சாசனர், அவரோட மகன் சாலியா, இவங்க எல்லாரும் மகாரதிகள்னு சொல்லப்படுற தேர்கள்ல அபிமன்யுவை சூழ்ந்ததுனாலதான் அபிமன்யு மரணம் ஏற்பட்டதா சொல்லப்படுது. தன் மகனோட கோரமான மரண செய்தியை கேட்ட அர்ஜுனன் அழுது துடித்தாராம். கௌரவர்கள் மேல கடுமையான கோபம் கொண்டாராம். போர்ல தன்னோட நெருங்கிய உறவினர்களையே எப்படி கொல்றதுன்னு தயங்கிக்கிட்டு இருந்த அர்ஜுனன் இனி கடுமையா போர் செய்யணும்னு முடிவெடுத்தாராம். அபிமன்யுவோட மரணம் மகாபாரத போர்ல ஒரு பெரிய திருப்பு முனையா இருக்கும்னு, அதுக்கப்புறம் பாண்டவர்கள் முழு மூச்சோட போரிட்டு வெற்றி அடைவாங்கிறதையும் கிருஷ்ணர் உணர்ந்திருந்தார். அப்படி உணர்ந்ததுனாலதான் தன் சகோதரியோட மகன் இறக்கிறத கிருஷ்ணர் தடுக்கலன்னு சொல்லப்படுது. கிருஷ்ணர் அபிமன்யுவோட மரணத்தை தடுக்காததுக்கு இன்னொரு கதையும் சொல்லப்படுது. அபிமன்யு தேவலோக சந்திரனோட மகனும் மகாவிஷ்ணு சந்திரன் கிட்ட அவரோட மகனை பூலோகத்துல பிறக்க வைக்கணும்னு கேட்டதாகவும் சொல்லப்படுது. சந்திரன் தன்னால தன் மகனை நீண்ட காலத்துக்கு பிரிந்திருக்க முடியாதுன்னு, அதனால தன் மகன் 16 ஆண்டுகள் மட்டும்தான் பூலோகத்துல வாழ்வான்னு சொன்னதாகவும் சொல்லப்படுது. இதனால்தான் கிருஷ்ணர் 16 வயது பூர்த்தி அடைஞ்ச அபிமன்யுவோட மரணத்தை தடுக்காம அவர் இறந்த உடனே சந்திரன் கிட்ட ஒப்படைச்சார்னு ஒரு கதை சொல்லப்படுது. அபிமன்யுவோட மரணம் நிகழ்ந்தப்போ அவரோட மனைவி உத்தரா கர்ப்பமா இருந்தாங்களாம். இந்த மரண செய்தியை கேட்ட உத்தரா தன் கணவரோட சேர்ந்து தானும் தீயில உயிர் விட முயற்சி செஞ்சாங்களாம். கிருஷ்ணர் அவங்கள தடுத்து நிறுத்தினாராம். துரோணாச்சாரியாரோட மகன் அஸ்வத்தாமன் சக்தி வாய்ந்த பிரம்மாஸ்திரத்தை உத்தராவோட வயிற்றுல வீசி அபிமன்யுவோட குழந்தைய கருவிலேயே அழிக்க முயற்சி செஞ்சாராம். கிருஷ்ணர் இதை தடுத்து நிறுத்தி அந்த குழந்தைக்கு உயிர் கொடுத்தாராம். மேலும் அந்த குழந்தைக்கு பரீட்சிக்னு பெயரிட்டாராம். அபிமன்யுவோட மகன் பரீட்சிக் மட்டும்தான் போருக்கு பிறகு குருவம்சத்தோட ஒரே வாரிசு. பிற்காலத்துல பரீட்சிக் அஸ்தினாபுரத்தோட மன்னரா அரியணையில உட்கார்ந்தாராம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அபிமன்யுவோட இந்த சோகமான கதை உங்களோட மனசுலயும் தாக்கத்தை ஏற்படுத்தினுச்சான்னு கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை மறக்காம